வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பொறுத்தமட்டிலே அவர்களை பார்த்தால் அவர்கள் பகுதி பகுதியாக பிரிந்து ஒரு சிறு சிறு கூட்டணிகளை அமைத்துக் கொண்டுதான் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். எனது கேள்வி என்னவென்றால், இது ஒரு வட்டார முறையிலே தான் தேர்தல் நடைபெறுகின்றது, மற்றது விகிதாசார முறை இருக்கின்றது. இந்த வட்டார முறைக்கு நாங்கள் செல்லும் போது இவ்வாறு பிரிந்து செல்கின்ற போது வாக்குகள் இவ்வளவு தூரம் நீங்கள் கூறுகின்ற வகையிலே மக்கள் என்ன சிந்தித்தாலும் கூட அவர்களது அந்த இலக்கை அடைவதற்கு அது இலகுவாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் இந்த இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல் இது உண்மையாக இப்போ தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் மேலே இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவில் இருந்து மீண்டெழ வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அதற்காக இந்த தேர்தல் ஒரு அதாவது முக்கியமாக தமிழ் தேசியத்தின் பக்கம் மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குமென்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால், இந்த தேர்தலில் மிக முக்கியமாக என்னை பொறுத்த மட்டும் மக்கள் இவ்வாறான பெரிய அளவிலான கொள்கைகளின் பக்கம் நின்று பார்க்காமல் தங்களுடைய வட்டாரத்தில் போட்டி போடுகின்றவரை அந்த அதாவது இதில் வெற்றி என்று வருகிற பொழுது அந்த கட்சிகள் அதாவது அதிகம் அந்த வட்டாரத்தில் செல்வாக்குள்ளவர்களை தங்கள் பக்கம் எடுத்திருந்தால் அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கும். இப்போ அங்கே இப்போ குறிப்பிட்ட வட்டாரத்தில் சிலர் அந்த குறிப்பிட்ட வட்டாரத்தில் மிகவும் செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார்கள். இப்போ அப்போ அங்குள்ள மக்கள் அவர் எந்த கட்சியில் போட்டி போட்டாலும் அவருக்கு வாக்களிப்பார்கள். அவர் அது சிவப்பு கட்சியாக இருக்கலாம், மஞ்சள் கட்சியாக இருக்கலாம், பச்சை கட்சியாக இருக்கலாம், அவருக்கு அதை பற்றியோ அந்த கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கையோ அதை பற்றி எதுவும் பார்க்க மாட்டார். அப்போ இந்த முறையை அதுதான் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும். பொதுவாக இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் என்று வரைக்கும் அந்த விடயம் மிக முக்கியமான ஒரு செல்வாக்கை செலுத்தும். அப்படி என்று பார்க்குற பொழுது இது நாங்கள் ஒரு பெரிய அளவில் சொல்ல முடியாது. நாங்கள் இது அந்த தமிழ் தேசியத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவிலான இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை போல ஒரு பெரிய கொள்கை ரீதியான தீர்மானங்கள் எடுக்கிற ஒன்றாக இருக்க மாட்டாது. இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் இங்கே இந்த பின்னணியிலையும் கூட இன்றைக்கு முக்கியமாக அதாவது தேசிய மக்கள் சக்தி அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆசனங்களை அதிகம் கைப்பற்றுமாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். அதேபோல் தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் மீண்ட வேண்டிய சூழ்நிலை நீங்கள் குறிப்பிட இன்னும் அவர்கள் ஒற்றுமை படவில்லை. இருந்தாலும் அவர்கள் சில வேளைகளில் சில உறுப்பினர்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இப்போ பொதுவான ஒன்று இருக்கிறது என்னவென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தியை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு உடன்பாடு ஒன்று இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது.